ஆண்கா இருக்கணா? சொல்லுங்க. சொல்லாமலே ராகத்தோடலாம் பாட தெரியாதுங்களா? இதுல எப்படி உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்தது மூவிலேருந்து? பட் திறமைக்கு வாய்ப்பு வரும். திறமைக்கு வாய்ப்பு வரும். உங்களுக்கு வருமா? தூக்கு மாட்டி சாவுற அளவுக்கு ஒரு இதுக்கு சொல்றேன். ஒரு என்னடா வாழ்க்கை இது, செத்து போலாங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு இருக்கிறது எந்த தருணம்? எனக்கு வந்து உங்க வீடியோ பார்க்கும்போது கஷ்டப்பட்டு வந்து ரீசார்ஜ் பண்றான். ரீசார்ஜ் பண்ணி அங்கேருந்து வந்து இன்ஸ்டாகிராம் ஏதாச்சும் ஒன்று பார்க்கலான்ட்டு வரான். வந்த உடனே உங்களுடைய வீடியோ வந்தா அவனுக்கு என்ன தோணும் நினைச்சு பாருங்க. ஆனா உங்க வீடியோ பார்த்துருக்கேனே, ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலானே அப்படின்னாக்கனா அந்த பையனை அப்படியே பளிச்சுன்னு 4 அற அறைங்க. என் வீடியோ பாப்பியாடான்னு அடிங்க. அதுல அண்ணனை கூப்பிடுறதே வந்து பாத்தீங்கன்னா தளபதின்னு தான் கூப்பிடுவாங்க. உனக்கு தைரியம் தான் 5 கொலை கலை என் கண்ணு வேணும் கேட்டாமல் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. ஒரு நிலையத்துல எடுக்க முடியாது. டேக் ஒன் தமிழ் நிகழ்வுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் டாக்டர் திவாகர். இப்போ நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் திவாகர் அவர் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கும் ஆக்டிங்க்கு வந்து இல்லை, நீங்கள் டாக்டர்னு சொன்னீங்களா இல்லை ஆக்டர்னு சொன்னீங்களா? 2 தாம்மா. டாக்டர் ப்ளஸ் ஆக்டர். இல்லை, நீங்கள் ஆக்டர் திவாகரா டாக்டர் திவாகரா? 2 தாம்மா. ஆக்டர் திவாகர், டாக்டர் திவாகர். ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஆக்டரா? 2. ஒரு மனிதனுக்குள்ள வந்து இத்தனை திறமை எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆனா வந்து இந்த சோசியல் மீடியா வராதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்புலாம் வரல இல்லைங்களா? ஆமாம்மா. ஆனா பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஏதாவது ஒரு ரூபத்துல கொண்டே நம்மளை சேர்க்கும் கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நிறைய பேர் இப்போ யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க, ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, உங்க படிப்பு இருக்கு ஓகே, பட் நீங்க வந்து பிறவி கலைஞன், இதுலயே நீங்க வர வேண்டிய ஆடு, சில ஜாதக கட்டங்கள் உங்களை தடுத்திருக்கு, கரெக்டான டைம்ல நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மை மேம். அதாவது அந்த நாடகப்பட்டி 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 6th ஸ்டாண்டர்ட் போன உடனே அங்க பசங்க பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்தோன்னே புல்லரிக்குமா. சூப்பரா பேசுவாங்க. சில பேர் கொடிகாத்த குமரனா அப்படின்னு நல்லா பேசுவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனா கொதிக்கிறது என் ரத்தம், துளிக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது தாய் திருநாடு. நீங்க உண்மையாவே இப்படிதான் நடிப்பீங்களா? ஏம்மா இல்ல காமெடிக்கு பண்றீங்களா, சீரியஸா இப்படிதான் நடிப்பீங்க? நேச்சுரல் ஆக்டிங் தாம்மா. இல்லைங்க, உங்களுக்கு நடிக்க தெரியுமா தெரியாது? எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு புதுசா இருக்கு. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லாமா, ஒரு ஜட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப டேலண்டானவங்க. டேலண்டானவங்க? நீங்க டேலண்டானவங்களா? அதை மக்கள் தான் சொல்லணும். இப்போ வந்து மக்கள் வந்து உங்களை வந்து கோமாளியா பாக்குறாங்க, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுங்களா? அப்படிலாம் இல்லைம்மா. அதாவது திறமைக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. இல்ல, மக்கள் எல்லாமே ட்ரோல் பண்றாங்க, கலாய்க்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா அது உங்க கண் பார்வையில தெரியாததா நீங்க போயிட்டு இருக்கீங்களா, இல்ல தெரிஞ்சு இவங்க கலாய்க்கிறாங்க, நம்ம நடிக்கிறத வந்து எல்லாருமே கலாய்க்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போறீங்களா, தெரியாத போறீங்களா? குட் கொஸ்டின். அதாவது கண்ணு, நான் அன்னைக்கு நேரத்துல நான் நடிக்க வரல இல்லையா, 6th படிக்கிறதுல இருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, நான் கேட்ட கேள்வி வேற, நீங்க அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வரேன். எதுக்கு எடுத்தாலும் ஒரு இதுல வரீங்க. நான் 6th படிக்கும் போதே நடிக்க ஆரம்பிச்சேன். இல்லப்பா, சிவாஜி சார் இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு வேற ஏதாவது பேசுங்க. இல்ல தம்பி, அதுதான் நான் சொல்ல வரேன். நான் எப்பயும் நடிக்கணுமா, நான் யாரு ஃபர்ஸ்ட் ஒரு உண்மையை சொல்லுவாமா, நம்ம யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் மக்களுக்கு நம்மளை பத்தி புரிய வைக்க முடியும். ஓகேவா? நம்ம யாரு கேட்ட கேள்விக்கும் அதுதான் நான் சொல்ல வரேன். சம்பந்தமே கிடையாது. மக்கள் வந்து உங்களை வந்து கோமாளியா பாக்குறாங்க, நீங்க நடிக்கிறத வந்து கேவலமா பாக்குறாங்க, இந்த ஆளுக்கு நடிக்கவே தெரியலன்னு கேவலமா பாக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியுதா இல்ல தெரியலையா? மக்கள் வந்து நம்மள வந்து நல்ல விதமா பாக்குறாங்கிற மைண்ட் செட்ல இருக்கீங்களா, இல்ல மக்கள் கல்வி ஊத்துறாங்கன்னு நீங்க ஒத்துக்கிட்டு அதை பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப அண்ணே ஃபேமஸ் ஆனது ஒன்லி திறமையால மட்டும்தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன ஆபாசமும் இருக்காது. ஒன்லி நடிப்பு திறமை மட்டும்தான். காமெடி பண்றோம். காமெடின்றது எல்லாருக்கும் வராதுமா, அது ஒரு பெரிய கலை. உங்களுக்கு வந்து கஷ்டமான தருணம் இது இந்த வாழ்க்கையிலே வந்து ரொம்ப வந்து ஒரு தூக்கு மாட்டி சாவுற அளவுக்கு ஒரு இதுக்கு சொல்றேன்.
ஒரு என்னடா வாழ்க்கை இது, செத்து போலாங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு இருக்கிறது எந்த தருணம்? எனக்கு வந்து உங்க வீடியோ பார்க்கும்போது. உங்களுக்கு? அப்படி இல்லைம்மா, ஓப்பனாக சொல்லலாமா, இப்போ தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட வீடியோ பார்த்து மோட்டிவேஷன் ஆகுறாங்க. தைரியத்துக்கு மறுபெயர் அப்படிலாம் நான் ரொம்ப கவலைப்பட்டு இதான காலங்கள்லாம் கிடையாதுமா. அண்ணனை பார்த்தே வந்து ஏகப்பட்ட பேர் மோட்டிவேஷன் ஆகியிருக்காங்க. நம்மளை பார்த்து பாடுறாங்க, இவ்வளோ தைரியமாக இருக்காரு, இதாக இருக்காரு. நம்ம வந்து அந்த மாதிரி தளர்வானவங்க இப்போ இல்லைம்மா, காலேஜ் எல்லா டைமுமே அப்படி தான். நம்மளை பார்த்து மோட்டிவேஷன் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. தைரியத்துக்கு மறுபெயர்னு சொல்லலாமா. ரொம்ப போல்டாக தான் இருப்பேன் நான். ஐயோ தளர்ந்து போகிறதோ உலர்ந்து போகிறதோ. எங்களோட டாக்டர் டிபார்ட்மெண்ட்டில் உண்ணாவிரத போராட்டம் நடக்குங்கன்னு, அதில் அண்ணனை கூப்பிட்றதே வந்து பார்த்தீங்கன்னா தளபதினு தான் கூப்பிடுவாங்க. ஏம்மா இது ஏன் உனக்கு இவ்வளோ சிரிப்பு வருதுமா? நல்ல தைரியமாக நாலு தானே சொன்னீங்க அதுக்கு. ஐயோ தலையை வலிக்குது சிரிச்சு. சொல்லுங்க. என்ன படம் நடிச்சிட்டு இருக்கீங்க? ராங் கால்னு சொல்லியிருக்காங்கம்மா. ப்ரொடியூசர் டைரக்டர் இன்னும் ஷூட்ஸ் ஆரம்பிக்கலப்பா, பூஜை மட்டும் போட்டிருக்காங்க. இந்த பூஜை போட்டாலுமே டைரக்டர் யாரு, ஹீரோயின் யாரு, ப்ரொடியூசர் யாருன்னு தெரியும்ல. ஆமாம் அது தெரியுமா. ப்ரொடியூசர் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்களா? அப்படிலாம் இல்லைம்மா, நம்ம சொல்ல தான் சத்தியமா? சொல்ல தான் சொன்னாங்கம்மா. சாய் பிரபா மீனான்னு ஒரு டைரக்டர், யங் டைரக்டர் புதுசாக வந்திருக்கு. அப்படி ப்ரொடியூசர் வந்து அவங்க ஹைதராபாத் வேலை. அவங்க பேர் வந்து லலிதா பிரசாத்மா. லலிதா பிரசாத் ஸ்ரீ தேஜா மூவி மேக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க. இப்போ அடுத்தடுத்து போயிட்டு இருக்குங்களா எப்படிங்க சார்? கண்டிப்பாம்மா, இருக்கிற எல்லா லீடிங் ஆக்டர்ஸுமே நம்மளோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்ப்போம். லேடிஸ் ஆர்டிஸ்ட், லீடிங் ஆக்டர்ஸ்ன்னு, லீடிங் ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ். நேற்று கூடமா ஒரு நல்ல ஒரு அஃபீஷியல் ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம நயன்தாரா மேடம் ஹஸ்பண்டே விக்னேஷ் சாரே நம்மளோட வீடியோஸ்லாம் டெய்லி ரசிச்சு பார்க்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆல்ரெடி கூப்பிட்டுருந்தாங்கம்மா. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நியூஸ் வந்து நயன்தாரா மேடம் ஹஸ்பண்ட் விக்னேஷ் சார் தான் வீடியோஸ்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். கார்த்திக் சுப்ராஜ் சார் டேரெக்டாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கப்பா. கூப்பிட்டுட்டு பட் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தலை. என்ன ரீசன்னாமா, இந்த மண்டே கூப்பிட்றாங்க, நெக்ஸ்ட் மண்டே வாங்கினாங்க சார், ஒரு ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே என்ற ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருங்கன்னு சொன்னேன். கண்டிப்பாக பண்ணுறோம்ப்பானா அவங்க பண்ணலாம்ப்பா. ஏன்னா நான் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து வடபழனி போய் நம்மளுக்கு ஒரு நாள் டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா. பட் திறமைக்கு வாய்ப்பு வரும். திறமைக்கு வாய்ப்பு வரும், உங்களுக்கு வருமா? இப்போ வேற ஏதோ நடிப்பு, வேற ஏதோ பாட்டு, ஏதாச்சும் பாட்டு பாடுவீங்களா? பாடுவேம்மா. பாடுங்க. ஏ வளவி கடை ஓரத்திலே வளவி ஒன்னாங்க, வளவி ரெண்டாங்க, வளவி மூணாங்க. கட்டு கட்டு. என்ன உங்களுக்கு என்ன இப்படி பண்றாங்க? இல்ல இப்படிதான் பண்ணுவீங்களா? அது குத்துப்பாட்டு, உனக்கு பிடிக்கவே நினைச்சு அந்த மாதிரி பாடுனேன். சரி ஓகே, வேற என்ன சாங்ஸ் பாடலாம்? சொல்லாமலே. ராகத்தோட எல்லாம் பாட தெரியாதுங்களா? இதுல எப்படி உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்தது மூவில இருந்து? எந்த மூவில இருந்து? எந்த மூவில என்ன நடிக்கிறீங்க எனக்கு புரியல. எந்த படத்துல என்னவா நடிக்கிறீங்க? வரும் இன்னும் நல்ல வாய்ப்புகள்லாம் வரும். எப்படி வரும்? திறமை இருந்தா தானே வரும். அதுக்கு தானே அந்த பாட்டுக்கு இந்த குரலுக்கு தானே தமிழ்நாடே அடிமையா இருக்கு. தமிழ்நாடே அடிமையா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு? ஒரு விஷயத்த சொல்றேன்மா, நல்ல கலைஞனா இருந்தா கண்டிப்பா என்றென்றும் தமிழக மக்கள்கிட்ட நம்ம ஒரு ஜிபி முத்து அவர் ஒரு காலத்துல பீக்ல இருந்தாங்களா? அப்புறம் மக்கள் ஓடிட்டாங்களா? டிடிஎஃப் வாசன் அவங்க ஒரு பீக்ல இருந்தாங்களா? மக்கள் ஓடிட்டாங்களா? எல்லாருமே மக்கள் ஓடிட்டே தான் இருப்பாங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு அப்படி இல்லைம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுமா. பட் வந்து பாத்தீங்கன்னா அது அண்ணனோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா என்றென்றும் தமிழக மக்கள் என்றென்றுமே கிடையவே கிடையாது. நிலைச்சு நிக்குமா? என்றென்றுமே ஒண்ணு இல்லம்மா, என்றென்றுமே ஒண்ணு இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க எல்லாரும் இன்டர்வியூ எடுக்கிறாங்கம்மா. இவங்க எல்லாரும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எத்தனை பேர் எவ்வளவு செல்ஃபின்னு கேட்டு பாருங்க. அவங்களே அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ வர்றப்பையும் அவர்கிட்ட கேளுங்க. என்ன ஆக்சுவலாமா நம்ம படத்தில் நடிச்சு பெருசாக ஃபெமிலியர் ஆகலை. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அவ்வளோ செல்வாக்குமா. முதல் டைமா சிவாஜி கணேசனோட நம்மளை கம்பேர் பண்ணி பேசுனாங்க. அடுத்த சிவாஜி. அதுக்கு காரணம் நீங்க தானே. நடிப்பு தான்மா. அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க சொல்லி சொல்லி அவங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளே ஒரு வித்தியாசமா இருக்கீங்க நீங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. என்ன சாப்பிட்டீங்க? சாம்பார் சாதம்ப்பா. சாம்பார் சாதம், ஆம்லேட். சரி சரி. ஏன் சாப்பிட்டீங்க? சாப்பிட்றது ரெகுலர் சாப்பிட்றது தானம்மா. சாப்பிட்றது என்பது ஒரு மனிதனுக்கு ஏன் தேவைப்படுதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளோட உடல் உறுப்புகள்லாம் வேலை செய்யணும்ல.
பெட்ரோல் நம்ம வண்டிக்கு நீங்க ஏன் பெட்ரோல் போடுறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. பெட்ரோலை போட்டால் தானே வண்டி ஓடும். உன்கிட்ட வந்து பேசுறது கூட நான் சாப்பிடணும்ல கண்ணு. இப்போ ஒரு சாப்பாடு நீங்க வயித்துல சாப்பிடுறீங்க, ஒரு சோறை வயித்துல போடுறீங்க, ஒரு குழம்பு அதுல மிக்ஸ் பண்ணி அதுலயே போடுறீங்க. எல்லாமே நீங்க போடும்போது சாப்பாடு வெள்ளையா இருக்கு, இட்லி வெள்ளையா இருக்கு, தோசை வெள்ளையா இருக்கு. ஆனா பாத்ரூம் போகும்போது எப்படி வேற கலர் வருது? அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? பாக்டீரியா தான் அதுக்கு ஒரு நிறத்தை கொடுக்கும். நீ என்ன குரூப் படிச்ச +1 +2ல? நான் படிக்கவே இல்லைங்க. உண்மையிலேவா? எந்த 10வது ஸ்டாண்டர்ட்? தாங்க படிச்சேன். 10th படியா? 10th சயின்ஸ்ல வருதுல செல்லம். வருது 9th படிச்ச பரிணாம வளர்ச்சின்னு இல்ல படிச்சிருக்க. அது அந்த கிளாஸ்லாம் கட் பண்ணிட்டு போயிடுவேன். பிடி ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஓ பிடி கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் மேனா நீ? என்ன கேம்ல இருந்தீங்க? கபடி. ஓ ஃபைன். அண்ணனும் கபடியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேமா? எல்லா அதுவும் அதுலயும் சொல்லல. ஃபர்ஸ்ட் பிரைஸ். இல்ல பிராமிசமா என் கூட படிச்ச பையன் இப்போ கூட +2 படிச்ச பையன் பார்த்தான். கபடியில எதை சொன்னாலும் நான் விமானம் ஓட்டினேன், நான் ஹெலிகாப்டர் ஓட்டினேன், கபடி. அதுல அவார்டு ஓட்டி. அவ்வளோ ஃபோர்ஸா இருப்பேமா. கபடி இப்போ ரைடு பாடி போறேன்ல. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா போனஸ் பாயிண்ட் வச்சிருப்பாமா. ஹாஸ்டல்ல படிச்சேன் கண்ணு. டீமா பிரிச்சிருவாங்க. எனக்கு அதுவும் ஞாபகம் இருக்கு. ஐவா அப்படின்னு ஒரு டீம் பிரிச்சிருவாங்க. சோனி. நான் வந்து என்னது? பிபிஎல். அப்ப வந்து இந்த டிவி எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. ஐவா, பிபிஎல், அப்புறம் சோனி, இந்த மாதிரி 4 டீமா பிரிச்சிருவாங்க. அதுல வந்து நான் வந்து பிபிஎல். நான் வந்து ஆனா வந்து உள்ள இறங்கி ரைடு இந்த மாதிரிலாம் போனேன். ரைடு நல்லா பாடுவேன் நான். ரைடு இப்படி பாடுவீங்களா? ஒரு ஸ்டைலா போமா. கபாடி கபாடி நான் போறதை பார்த்து எல்லாருமே அந்த பசங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவான். உள்ளுக்குள்ள எப்படி தெரியுமா போறோம்? பல் கபாடி. நீங்க எது பண்ணாலுமே தமிழ்நாடே கிண்டல் பண்ணிட்டு தாங்க இருக்கு. ஏங்க கபடியில மட்டுமா உங்களை கிண்டல் பண்ணுது? கிட்டத்தட்ட நீங்க இப்போ வந்து குளிக்க பாத்ரூம் போனா கூட அதை பார்த்தா கூட காமெடியா தான் இருக்கும் போல இருக்கு. இப்படி குளிப்பீங்க போல இருக்கு. பாத்ரூம் போறது இப்படி போவீங்க போல இருக்கு. ஏன் இப்படி இருக்கீங்க? ஆனா மனசாட்சியே இல்லை உங்களுக்கு. ஏமா? இல்லைங்க, எனக்கு என்னதான் இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி உறுத்திட்டு இருக்கு, கடுப்பாகும். என்ன மாதிரி எத்தனை பேருக்கு டென்ஷன் ஆகும் நீங்களே நினைச்சு பாருங்களேன். நீங்க ஒரு ஃபீல் பண்ணி பாருங்க. ஒருத்தன் வந்து அண்ணன் நல்லா வாட்ஸ்அப் மெசேஜ் திறக்க அப்படி முடியல. இல்லைங்க, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு வந்து ரீசார்ஜ் பண்றான். ரீசார்ஜ் பண்ணி அங்கேருந்து வந்து இன்ஸ்டாகிராம் ஏதாச்சும் ஒன்று பார்க்கலான்ட்டு வரான். வந்த உடனே உங்களுடைய வீடியோ வந்தா ஒன்றும் என்ன தோணும் நினைச்சு பாருங்க. ஒரு 15 நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. சார் நீ ஒரு நாள் வீடியோ போடலாட்டி எங்களுக்கு படபடன்னு வருது. உங்களோட சாங்ஸ்க்குலாம் நான் அவ்வளோ அடிக்ட். பிரதரா ஒரு அட்வைஸ் பண்றேன். உங்களோட எங்கனாவது போங்க, யார்கிட்டயாவது ரோட்ல ஒரு பையன் அங்கேருந்து முடியாது, ஆனா உங்க வீடியோ பார்த்துருக்கேனே, ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலானே அப்படின்னாக்கனா அந்த பையனை அப்படியே பளிச்சுன்னு 4 அற அறைங்க. என் வீடியோ பாப்பியாடான்னு அடிங்க. விஜயகாந்த் ஒரு ரீல் வரும். என் வீடியோவை நல்லா இருக்குன்னு சொல்றேன், கரண்ட் கம்பத்துல வச்சு அடிப்பேன். ஒரு ரீல்ஸ் நான் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி உங்க வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்றேன். நல்லா இருக்குன்னு சொன்னா அடிங்க. நீங்க உங்க வீடியோ பார்த்தேன்னு சொன்னாலே ஆனா ஒரு உண்மையை சொல்றேங்க. இப்ப மதுரையில இவ்வளவு நேரம் போய் சொல்றீங்களா? இது 2வது தடவை. மதுரையில வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கமே நான் அண்ணனால நிக்க முடியல. அவ்வளோ ரஸ், அவ்வளோ செல்ஃபி, அவ்வளோ. ஒரு காலையில அந்த மெட்ரோ ட்ரெயின்ல ஏறேமா, டியூட்டிக்கு வந்துருப்பாருல சார் நீங்களா அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷமா இது பண்ணிட்டு. எல்லாம் எவ்வளோ இவ்வளோக்கு அசிங்கப்படுத்தியாச்சு, இவ்வளோ தூரம் கழுவி ஊத்தியாச்சு, அப்படியே சிரிச்சுட்டே இருக்க பாத்தீங்களா? ஏமா ஆஸ்கர் அவார்டா தராங்க, ஏங்க சிரிக்கிறீங்க? அதனால இல்லையம்மா. இல்ல உங்களுக்கு மனசாட்சியே இல்லைங்க. நீ டீசெண்டா சொல்றேன். क्वेश्चन நான் ஓப்பனா சொல்றேன். வயிறு எரிஞ்சு சொல்றேன். இந்த கலைத்துறைக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். வயிறு எரிஞ்சு சொல்றேன். நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. சத்தியமா சொல்றேன். அழிஞ்சு போயிடுவீங்க நீங்க. என்னங்க இது பண்ணிட்டு இருக்காரு? என்ன நடிக்கிறீங்க? என்ன பண்றீங்க? எப்படிங்க உங்களெல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க? எப்படிங்க படத்துல வாய்ப்பு தராங்க? என் மனசு பத்திக்கிட்டு எரியுது. சத்தியமா சொல்றேன். பத்திக்கிட்டு எரியுது. ஏன்பா கேட்டா சிவாஜி சாரை மிஞ்சுவீங்களா நீங்க? உனக்கு தைரியம் 5 கொலையும் பெருமாள் பண்ணு. கலை என் கண்ணு வேணும் கேட்டேன். அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. ஒரு நாள் இன்டர்வியூ எடுக்க முடியாது. ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. டாக்டர் டி திவாகர், பிபிடி, மதுரை. கலை கலை ஏய் அவன் செத்துட்டான்டா.